என் பேர் கஜஸ்ரீ பாலா. நான் சென்னையிலேருந்து வந்துருக்கேன். சென்னை துவாமி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்டில் 483 மார்க் வாங்கியிருக்கேன். நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இன்னைக்கு விஜய் சார் கையால் இந்த கல்வி விருது வாங்கினது எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சிங்களா? இதுக்காக 10th நல்லா படித்து மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி விஜய் சார் கையால் பேசாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சொன்னாங்க சார்? சார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்கன்னு என்கரேஜ் சொன்னாங்க. நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்களா இல்லை சொன்னீங்களா? நான் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன். பேர் சஞ்சய் மலையா. நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பழனி அங்கேருந்து வரேன். நான் 10th படிக்கிறேன். நான் 10th 481 மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ விஜய் அண்ணாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். நான் 12th முடிச்சிட்டும் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். வேற என்ன சொன்னார்? வேற ஏதாவது பேசினாரா? இந்த மாதிரி இருக்குங்க இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் தான் 2026 கண்டிப்பாக சிஎம்மா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஓட்டர்ஸ். நீங்கள் எல்லாரும் இப்போ இன்னைக்கு பரிசு வாங்கின எல்லாரும் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் ஆகட்டும். இப்போ இந்த விஷயங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது செயல்படும். இது அரசியல் நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரியான அந்த கல்வி விருதுகள்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணனால அப்படி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நந்தீஷ். நான் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்லேருந்து வரேன். இன்னைக்கு இந்த கல்வி விருது வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எடுத்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? நான் 10வது பரிசு எழுதுறேன், பொதுத் தேர்வு. அதில் 471 மார்க் எடுத்துருக்கேன். சரி, இன்னைக்கு நீங்கள் 471 மார்க் எடுத்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த கல்வி விருது வாங்குறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? மேலே போய் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன அவர் உங்கள்கிட்ட சொன்னார்? இந்த கல்வி விருது வாங்கினது எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. விஜய் அண்ணனை பார்த்தோன்னே. இதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் பிரகாசம் கூப்பிட்டு வந்தார். எங்களை விஜய் அண்ணனை பார்க்குறக்காண்டி கூப்பிட்டு வந்தார். இங்கே விஜய் அண்ணனை பார்த்தோம். நல்லா சொல்ல சொன்னார். நான் சொன்னேன், மேல் படிப்புக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொன்னார். இந்த கல்வி விருது வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? இதை தாண்டி நல்லா படிங்க அப்படின்றத தாண்டி பர்சனலாக ஏதாவது அட்வைஸ் பண்ணாருங்களா உங்களுக்கு? பர்சனலாக நான் உதவி செய்கிறேன், நீ என்ன வேணாலும் கேளு, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். வேற எதுவும் சொல்ல, அவ்வளோதான். இந்த வார்த்தை இருக்குல்ல, உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கு? சந்தோஷன்றதை தாண்டி எந்த அளவுக்கு அது உங்களுக்கு தேவையா இருக்கு? எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா குடும்பம் கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் விஜயன்னு சொன்னது. ஓகே.